நம்ம டே 2ல செகண்ட் பார்ட் 2 வீடியோ இருக்கும். ஸோ டிஃபனைட் மேட்ரிக்ஸ் அப்படின்றத பற்றி பார்க்குறோம். ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் வந்து டிஃபனைட் மேட்ரிக்ஸில் 5 டைப்ஸ் இருக்குது. பாசிட்டிவ் டிஃபனைட் மேட்ரிக்ஸ், நெகட்டிவ் டிஃபனைட் மேட்ரிக்ஸ், பாசிட்டிவ் செமி டெஃபினைட் மேட்ரிக்ஸ், நெகட்டிவ் செமி டெஃபினைட் மேட்ரிக்ஸ், இன்டெஃபினைட் மேட்ரிக்ஸ். ஸோ ஒரு 5 டைப்ஸ் இருக்குது. இந்த 5 டைப்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, டிஃபனைட் மேட்ரிக்ஸ் அப்படின்றத நம்ம ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியல் எழுதலாம்னு ஆல்ரெடி பார்த்துருந்தோம். கரெக்டாக? ஸோ மேட்ரிக்ஸ் வந்து கண்டிப்பாக சிமெட்ரிக்காக இருக்கணும். அது கிரேட்டர் தென் 0வாக இருந்துச்சு அப்படின்னா, அது என்ன கிரேட்டர் தென் 0? பாலினாமியல் எப்படி கிரேட்டர் தென் 0ன்னு சொல்கிறதுனா, இப்போ x² + y² எடுத்துட்டோம் அப்படின்னா, எக்ஸு பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் என்ன வேல்யூ எடுத்தாலும் எனக்கு ஆன்சர் பாசிட்டிவாக தான் கிடைக்கும். ஓகேவா? ஒருவேளை எனக்கு -x² என்னோட பாலினாமியலாக இருந்தால், எக்ஸுக்கு நான் என்ன வேல்யூ கொடுத்தாலும் அது நெகட்டிவாக தான் கிடைக்கும். கரெக்டாக? அப்போ இதுக்கு பேர் பாசிட்டிவ் டெஃபினைட் மேட்ரிக்ஸ், இதுக்கு பேர் நெகட்டிவ் டெஃபினைட் மேட்ரிக்ஸ். இப்படி எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன சொன்னேன், என்னோட வேல்யூ x² கிடச்சிச்சுன்னா, x² + y² கிடச்சுன்னா பாசிட்டிவ் டெஃபினைட் மேட்ரிக்ஸ். இதுதான் இல்லை, இந்த மாதிரி எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுத்தாலும் பாசிட்டிவாக தான் வரும் அப்படின்றது பாசிட்டிவ் டெஃபினைட் மேட்ரிக்ஸ். நெகட்டிவ் டெஃபினைட் மேட்ரிக்ஸ்னால் -x² - y². இது வந்து எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுத்தாலும், ஒய்க்கு என்ன வேல்யூ கொடுத்தாலும் எனக்கு அது நெகட்டிவாக தான் வரும். பார்த்த உடனே கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது நெகட்டிவ் டெஃபினைட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் செமி டெஃபினைட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன பாசிட்டிவ் செமி அப்படின்னா, பார்சியலி இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல் ஐகன் வேல்யூஸ் ஆர் நான் நெகட்டிவ், லாம்டா வந்து கிரேட்டர் தென். இப்போ இதில் லாம்டா கிரேட்டர் தென் ஐகன் வேல்யூ வச்சு நம்ம செக் பண்ண முடியும். ஐகன் வேல்யூவில் வந்து லாம்டா பாசிட்டிவாக இருந்தால் பாசிட்டிவ் டெஃபினைட், லாம்டா நெகட்டிவாக இருந்தால் நெகட்டிவ் டெஃபினைட், 0வும் பாசிட்டிவ் இருந்தால் செமி பாசிட்டிவ் டெஃபினைட், 0வும் நெகட்டிவ் இருந்தால் செமி நெகட்டிவ். சரியா? நெகட்டிவ் செமி டெஃபினைட். இன்டெஃபினைட் மேட்ரிக்ஸ் அப்படின்றது எப்போ வரும்னா, எல்லா கேஸும் தோத்துருச்சு, வேறு எதுவுமே இல்லைன்னா லாம்டா கிரேட்டர் தான் 0 ஆர் அண்ட் லாம்டா லெஸ் தான் ஈக்குவல் டு 0, இந்த ரெண்டு கண்டிஷனுமே வரும்போது இது இன்டெஃபினைட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 3 மெத்தடில் நம்ம ஃபாலோ பண்ண முடியும். ஒன்று வந்து இந்த பாலினாமியல் மெத்தட், இன்னொன்று ஐகன் வேல்யூ, இன்னொரு மெத்தட் இருக்குது. என்ன மெத்தட்? மேட்ரிக்ஸ் மெத்தடில் சால்வ் பண்ண முடியும். ஒரு 3x3 2x2ல நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிட்டோம். ஒருவேளை 3x3 மேட்ரிக்ஸாக கொடுத்தாங்கன்னா ரொம்ப கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அப்போ ஃபஸ்ட்டு A1 பாசிட்டிவாக இருக்குது, அடுத்து 2x2, இந்த ஃபஸ்ட்டு 2x2 மட்டும் எடுத்து செக் பண்ணி பார்க்கணும், அது பாசிட்டிவாக இருக்குது. அதுக்கப்புறம் டோட்டல் டிட்டர்மினண்ட்டும் பாசிட்டிவாக இருக்குது. இப்போ எல்லாமே பாசிட்டிவாக இருந்தால் பாசிட்டிவ் டெஃபினைட். ஃபஸ்ட்டு ஒன் வந்து நெகட்டிவாக இருக்குது, செகண்ட் ஒன் வந்து பாசிட்டிவ். ஃபஸ்ட்டு நெகட்டிவ், செகண்ட் பாசிட்டிவ், அடுத்து தேர்டு நெகட்டிவ். இந்த மாதிரி மாற்றி ஆல்டர்னேட்டிவாக வந்துச்சு அப்படின்னா நெகட்டிவ் டெஃபினைட். இது ரெண்டுமே இல்லைன்னா இன்டெஃபினைட். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக வந்து அடுத்து மாறுச்சு அப்படின்னா இன்டெஃபினைட்.